ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி குக்கிங் வித் சுபா. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கிறிஸ்பியான டேஸ்டியான ஓமப்பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் வாய் அகண்ட மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரிப்போர்ஷனில் இருக்கணும். ஸோ அதனால தான் 3/4 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்களும் தூள் உப்பு போட்டுக்கோங்க. சப்போஸ் கட்டி உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு போடுங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தனி மிளகா பொடி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகா பொடிலாம் போடாதீங்க, தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு போட்டது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டே அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா பிசைங்க. கட்டி எதுவும் சேராமல் நல்லா ஈவனாக பிசைங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு பிசையும்ல, அந்த மாதிரி தான் நான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஓமப்பொடி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் கட்டையில் இந்த மாதிரி ஒரு முறுக்கு புளிறது வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் கூட நான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் கட்டையில் செஞ்சது இல்லைன்னா நீங்கள் அலுமினியத்தில் செஞ்சது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து கட்டையில் செஞ்சதுக்கு, ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிறது அலுமினிய முறுக்கு புளிறது. இந்த கண் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த பெரிய கண் இருக்கிறத நான் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம மாவு வச்சுருக்கோம்ல, மாவை எடுத்து இதில் கொஞ்சமாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு அதில் 3/4 உலக்கு மட்டும் போட்டுக்கோங்க. உலக்கு ஃபுல்லாக போடாதீங்க. இப்போ எடுத்து பாருங்கள், மாவை அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், கீழே வந்து அரை உலக்கு தான் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து சட்டியில் வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்போ நாம் இதை புளியிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புளிகிறதுக்கு, கொஞ்சம் பார்த்து புளிங்க. பாருங்கள், போட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து இதை வச்சிங்கன்னா கருகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக மேகி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நாம் பின்னாடி திருப்பி போடணும். நீங்கள் மாவு புளியும் போது மேலே சுற்றாதீங்க. அப்படி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே அங்கங்கே கட்டி மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓமப்பொடி நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு தரையும் புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றுங்க. மேலே சுற்றாதீங்க. சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக மாவு அப்படியே வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒன் டைம் மட்டும் நல்லா அப்படியே அழகாக ப்ரெஸ் பண்ணி நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. சிம்மில் வச்சு வேக வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கருகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ திருப்ப போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. வெந்துனதுக்கப்புறம் நம்ம திருப்பினோம்னா ஈஸியாக அது அப்படியே அழகாக மேகி மாதிரி நல்லா டோப்பாக எண்ணெயில் கலண்டு வரும். நீங்கள் செய்யும்போதே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மாவை கொஞ்சம் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. சிம்மிலே வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வந்து வைக்கவே வைக்காதீங்க. நீங்கள் ஆயிலில் சுற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சுற்றி விடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. நீங்கள் மேலே வச்சு சுற்றும் போது கையில் வந்து எண்ணெய் பற்றக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அதை நாம் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை நல்லா வடிய விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்காக நான் இன்னும் நம்ம வீட்டில் அலுமினியம் இருக்கும்ல முறுக்கு புளிறது, அந்த சின்ன உரலை நான் சுற்றி காட்டுறேன். ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மரக்கட்டையில் இருக்குது பெரிய இதில் செஞ்சு காமிச்சேன். இப்போ சின்ன உரல் வந்து அலுமினிய உரல் இருக்குல்ல, அதில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்.
பாருங்கள், இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதில் வந்து ரொம்ப பொடியாக இருந்துச்சு உங்களுக்கு ஓம்பொடி, இதில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே வந்து சேம் தான். மர இதில் சுற்றுறதை விட பார்த்தீங்கன்னா அலுமினிய இதில் சுற்றுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ தெரியல, எனக்கு மரத்தை விட அந்த அலுமினிய இது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் அலுமினியம் இருந்தாலும் சரி, இல்லை மரக்கட்டையில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். இதில் எப்படி நீங்கள் பண்ணாலும் நம்ம உதுத்து தான் விட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கண்ணு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ நாம் இதை எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். எண்ணெயை வந்து நல்லா வடித்து போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஓம்பொடி ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான ஓம்பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து அந்த ஆயிலே போட்டு பொரித்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை போட்டதுமே சட்டு சட்டுன்னு வெடிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து தள்ளி நின்று போடுங்க, இல்லைன்னா உங்கள் மேலே வந்து எண்ணெய் வந்து பட்டுடும். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து அந்த ஓம்பொடியில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓம்பொடி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் பொரித்து வச்சுருக்க எல்லா கருவேப்பிலையும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஓம்பொடியை குட்டி குட்டியாக வந்து நம்ம உதுத்து விடணும். ஸோ அதுக்காக நான் இப்போ கையில் வந்து நல்லா உடச்சி விட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1 2 3 4 இது வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டால் தான் உங்களுக்கு ஓம்பொடி நல்லாயிருக்கும். கையில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ அங்கங்கே கட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்துருங்க. நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றலை. ஸோ அதனால் வந்து கட்டி வந்து எனக்கு வரலை. சப்போஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றிருந்தீங்கன்னா பெருசாக கட்டி மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உதுத்து விட்டு பாருங்கள், இல்லைன்னா அதை எடுத்து வெளியில் வச்சிடுங்க. இப்போ நம்ம ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் இப்போ நாம் ஓம்பொடியை போட போகிறோம். க்ரீன் கலர் பிளேட் எடுத்திருக்கேன். ஏன்னா ஓம்பொடியை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல க்ரீன் கலர் பிளேட்டில் வச்சேன். அதுக்காக தான் க்ரீன் கலர் பிளேட்டை வந்து எடுத்திருக்கேன். ஓம்பொடி பாருங்கள் போட்டுட்டோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மினி குக்கிங் வித் சுபா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.